பேக் தி ஷோ. இது உங்களுக்கான ஒரு ஷோ மக்களே. ஏற்றுமதி விலையடி பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் தொடர்ந்து கேள்விக்குள்ள போகலாம் சார். சார் இப்போ சூர்யா படமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் ஏதாச்சும்? பார்த்துருக்கேன். என்னென்ன படங்கள் சார் அவரோட பிடிக்கும்? ஏழாம் அறிவு, அப்புறம் இது கஜினி, அப்புறம் வாரணமாயிரம். வாரணமாயிரம்லாம் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். அதான் சார். சூர்யா சார் கோயம்புத்தூர்காரதாங்க சார். ஓகே, நேரில் பார்த்துருப்பீங்க போலயே. அவங்க பூர்வீக கிராமம் சூலூருங்க சார். சரிங்க சார். அப்போது நம்ம ஊர் வந்து பக்கத்தில் தாங்க சார், சிங்காநல்லூருங்க. சிங்காநல்லூர் சூலூரும் பக்கம் ஊர் தாங்க சார். சூப்பர் சார். சூர்யா சார் ரொம்ப பிடிக்குங்க சார். ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? பிடிக்கும். சிறப்பு சார். ஓகே, தொடர்ந்து கேள்விகளை போகலாம் சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இந்த நறுமண அகர்பத்திகள்லாம் இருக்குல்ல சார், அதை எப்படி எனக்கு பாருங்க தெரியும் அப்படிதான் தோணுது. நறுமண அகர்பத்திகள் இருக்குல்ல அப்படின்னு தோணுது சொல்கிறேன். நறுமண அகர்பத்திகள் எப்படி சார் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நான் கூடுதல் விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் பெர்ஃப்யூம்டு கேண்டில்ஸ் நறுமண அகர்பத்திகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து நறுமண அகர்பத்திகள் மல்லிகை மலர் அகர்பத்தி, ரோஜா மலர் அகர்பத்தி, தாளம்பூ அகர்பத்தி, பாரிஜாத நறுமண அகர்பத்தி ஆகிய நறுமணங்களில் அகர்பத்திகள் தயாரிக்கப்பட்டு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் நறுமண அகர்பத்திகள் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, கனடா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, நெதர்லாந்து, சவுதி அரேபியா, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் நறுமண அகர்பத்திகள் 1644 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்யும் பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் மிகவும் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்ய பிராண்ட் பெயர் இருக்க வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். நறுமண அகர்பத்திகள் ஏற்றுமதி செய்த பிறகு 90 நாட்களுக்குள் ஏற்றுமதியாளர்களுக்கு இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை கிடைக்கும். நறுமண அகர்பத்திகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். நறுமணத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ நம்ம பிரிண்டிங்லாம் நிறைய பார்த்துருப்போம், கையிலேயே பிரிண்ட் பண்றாங்களா சார், அந்த துணிகளோட வேல்யூ எப்படி, அதை எப்படி ஏற்றுமதி பண்றாங்க அதை பற்றி சொல்லுங்க சார். ஹேண்ட்மேட் டெக்ஸ்டைல்ஸ் கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் 2024-25 ஆண்டில் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ஒவ்வொரு ஆண்டும் அது ஏற்றுமதி அதிகரித்து கொண்டே வருகிறது. கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகளுக்கு ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும். கையினால் பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார். இப்போ கையிலால செய்கிற பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்கு இல்லைங்களா? இது இந்த ப்ராடக்ட் வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கைவினைப் பொருட்களில் இருக்குதுங்க சார். ஓ சூப்பர் சார். ஒவ்வொரு பொருளுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு வந்து ஒவ்வொரு பொருளையுமே ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் இந்தந்த பொருட்கள் இந்தந்த ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அந்த லிஸ்ட்டே பண்ணியிருக்கிறாங்க சார். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்கள் பற்றின தகவல்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்களை தமிழ்நாடு அதிகமாக கொண்டுள்ள மாநிலமாக சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாட்டிலிருந்து புவிசார் குறியீடுள்ள பெற்றுள்ள சேலைகள் பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் பட்டு சேலை, மதுரை சுங்குடி சேலை, ஆரணிப்பட்டு சேலைகள், சேலம் வெண்பட்டு, திரிபுவனம் பட்டு சேலைகள், கண்டாங்கி சேலைகள், நெகமம் காட்டன் சேலைகள் ஆகிய சேலைகள் புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்கள். புவிசார் குறியீடு இந்திய அரசு வழங்குகிறது. ஒரு ஊரின் பெயரில் ஒரு பொருள் ஒரு ஊரின் பெயருடன் சிறப்பு பெற்றதாக இருக்கும்போது இந்திய அரசு அந்த ஊரின் பெயரோடு அந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்குகிறது.
புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்கள் உள்நாட்டு வியாபாரத்திலும் ஏற்றுமதி தொழிலிலும் தரம் உயர்ந்ததாக சிறந்த முறையில் உள்நாட்டு தொழிலுக்கும் ஏற்றுமதி தொழிலுக்கும் சிறந்த முறையில் சிறப்பு பெற்றதாக உள்ளது. சூப்பர் சார். அப்போ வந்து அதுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா சார், கைத்தறி பொருட்கள்லாம் தயாரிக்கிறோம்ல சார், அது எப்படி ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் மற்றும் அது வளர்ச்சி கழகம் பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார். இந்தியாவில் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கைத்தறி பொருட்கள் கரூர் மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்திலும் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கரூர் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கைத்தறி பெட்ஷீட்டுகள், கைத்தறி தரை விரிப்புகள், கைத்தறி மேஜை விரிப்புகள், கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட ஜன்னல் திரைச்சீலைகள், கைத்தறியில் தயாரிக்கப்பட்ட தலையணை உரைகள், சோஃபா கவர்கள் ஆகிய கைத்தறி பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் கைத்தறி பொருட்கள் மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, நெதர்லாந்து, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கைத்தறி பொருட்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைத்தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். கைத்தறி பொருட்களுக்கும் இந்திய அரசு ஏற்றுமதி செய்த பிறகு ஊக்கத்தொகை வழங்குகிறது. கைத்தறி பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். கைத்தறி பொருட்களுக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் நிறைய பேருக்கு அதானே சார் வாழ்வாதாரமாக இருக்குது, அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த கொஸ்டின் என்ன சார், ஏற்றுமதி தொழிலுக்கு வங்கிகளில் உள்ள கடன் வசதிகள் பற்றின விவரங்களை சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி தொழிலுக்கு வங்கிகள் 2 வகையான கடன் வசதிகளை வழங்குகின்றன. முதல் வகையான கடன் வசதி ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். பொருளை தயாரிப்பதற்கு அல்லது தயாரிப்பாளரிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்குவதற்கு, பேக்கிங் செய்வதற்கு, பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அனைத்து செலவுகளுக்குமான கடன் வசதி ப்ரீ ஷிப்மெண்ட் லோன். அடுத்த கடன் வசதி போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். ஏற்றுமதி செய்த பிறகு அடுத்த ஆர்டருக்கு தேவையான அனைத்து செலவுகளுக்கும் தேவையான கடன் வசதி இதற்கு போஸ்ட் ஷிப்மெண்ட் லோன். வங்கிகள் ஏற்றுமதி தொழிலில் முக்கியத்துவம் வாய்ந்தவையால் உள்ளன. வங்கிகள் ஏற்றுமதி தொழிலுக்கு இந்த 2 வகையான கடன் வசதிகளை வழங்கி வருகின்றன. ஏற்றுமதியாளர்கள் முதலில் ஏற்றுமதி நிறுவனத்தின் பெயரில் வங்கிகளில் கரண்ட் அக்கவுண்ட், நடப்பு கணக்கு தொடங்க வேண்டும். ஏற்றுமதி நிறுவனத்திற்கான தொடங்கப்பட்ட கரண்ட் அக்கவுண்டை சிறந்த முறையில் பராமரித்து வர வேண்டும். ஏற்றுமதி ஆர்டருக்கு வங்கிகளில் அணுகினால் சிறந்த முறையில் இந்த கடன் வசதிகளை பெற்று சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். சூப்பர் சார். சார் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறாங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு? இந்தியாவில் உருளைக்கிழங்கு சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் உருளைக்கிழங்கு தரமாக சாகுபடி செய்யப்படுகிறது. ஊட்டி பகுதியில் சாகுபடி செய்யப்படும் உருளைக்கிழங்கு தரம், மனம், சுவை சிறந்த முறையில் இருப்பதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து உருளைக்கிழங்கு 2024-25 ஆண்டில் ஜெர்மனி, கனடா, இத்தாலி, ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு எக்ஸ்போர்ட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறது. உருளைக்கிழங்கு ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் உருளைக்கிழங்கு ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் இல்லையா? ஸோ உருளைக்கிழங்குக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்கு இல்லை சார்? ஆனால் நம்ம ஊரில் ஓகே சார், இந்த பீகார், ஒரிசா சைட்லாம் வந்து அதோட வேல்யூங்கிறது வேற லெவலில் இருக்குல்ல சார்? நம்மளாம் 50 ரூபா கொடுத்து வாங்க யோசிச்சோம்னா 500 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அது ஏன் சார்? ஹிந்திக்காரங்க மட்டும் ஏன் அப்படி அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உருளைக்கிழங்கு மேலே போடுறாங்கன்னா அவங்க அதோட இது நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க சார். அதோட வேல்யூ இல்லையா? இங்கே ஊட்டியில் பண்ணுற அந்த சாகுபடியாகிற உருளைக்கிழங்கு வெளிநாடுகளுக்கு நல்ல எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நல்ல எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து சார் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் விவரங்களை பற்றி சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டிலிருந்து பன்முகத்தன்மை கொண்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டிலிருந்து காய்கறிகள், அனைத்து வகையான காய்கறிகள், பழங்கள், அனைத்து வகையான பழங்கள், மலர்கள்,
பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், பழ ஜூஸ்கள், தானியங்கள், எண்ணெய்கள், பருப்புகள், மூலிகைகள், கீரைகள், ஆடைகள், பாக்குமட்டை தட்டுகள், பொம்மைகள், நறுமண அகர்பத்திகள், கவரிங் நகைகள், நகைப்பெட்டிகள், தோல் பொருட்கள், தோல் காலணிகள், தோல் பைகள், சணல் பைகள், விளையாட்டுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், கைவினைப் பொருட்கள் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சூப்பர் இல்லையா? அது தமிழ்நாட்டில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க பர்டிகுலராக. சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்துருவாங்க, அது சின்ன சின்ன ஆர்டர்லாம் வருதுல்ல சார், சின்ன சின்ன ஆர்டர்கள் எடுக்கிறப்போ அது எப்படி பயனுள்ளதாக இருக்குமா, அதை எப்படி ஏற்றுமதி பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏற்றுமதி தொழில் என்பது பெரிய ஆர்டர்களுக்கு மட்டும்தான் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்பது இல்லை, கிடையாது. ஏற்றுமதி தொழில் பெரிய ஆர்டர்களுக்கும் ஏற்றுமதி செய்யலாம், சிறிய ஆர்டர்களும் கிடைக்கும், சிறிய ஆர்டர்களுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். அதற்கு தகுந்த மாதிரியும் லாபம் கிடைக்கும். உதாரணமாக முந்திரி 1 டன், 2 டன், 5 டன், இது போன்று 1 டன், 5 டன் என்று சிறிய ஆர்டர்களும் கிடைக்கும். அந்த சிறிய ஆர்டர்களையும் ஏற்றுமதி செய்யலாம், அதற்கு தகுந்த மாதிரியும் லாபம் கிடைக்கும். சிறப்பு சார், சிறப்பு சார், சூப்பர் சார். இப்போ ஏற்றுமதி செய்ய வேலையாட்கள் தேவையா சார்? ஆள் இருந்தால் தான் அதை பண்ண முடியுமா, இல்லை நம்மளே பண்ணிக்கலாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஏற்றுமதி தொழில் செய்ய மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர், தயாரிப்பு ஏற்றுமதியாளர்களுக்கு வேலையாட்கள் நிச்சயம் தேவை. வணிக ஏற்றுமதியாளர்கள் பொருளை தயாரிக்காமல் தயாரிப்பாளர்களிடம் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி ஏற்றுமதி செய்யும் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு வேலையாட்கள் தேவையில்லை. ஏற்றுமதியாளர்களே அந்த ஏற்றுமதி ஆர்டர் மொத்தமாக விவசாயிகளிடம் கொடுத்து வாங்குவது, பேக்கிங் செய்வதற்கு பேக்கிங் மேனுஃபேக்சரர் என்று தனியாக இருக்கிறார்கள். பேக்கிங் செய்பவரிடம் இறக்குமதியாளர் கூறியபடி பேக்கிங் செய்வது, கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் ஏற்றுமதியாளர்களின் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், வணிக ஏற்றுமதியாளர் ஐஇ கோடு மூலமாக ஏற்றுமதி செய்யலாம். வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்றுமதியாளரே நேரடியாக அனைத்து வேலைகளையும் செய்யலாம், வேலையாட்கள் அதிகம் தேவையில்லை. சூப்பர் இல்லைங்களா? ஸோ அளவாக ஆள் இருந்தாலே போதுமாவாங்க, நல்லபடியாக பண்ணிடுங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் ஒர்க் இல்லைங்க சார். பேக்கிங்க்கு வந்து அதுக்கு தனியாக பேக்கிங் மேனுஃபேக்சரர்ஸ் தனியாக இருக்கிறாங்க சார். காட்டன் பாக்ஸ், உட்டன் பாக்ஸுங்க. அப்போ எந்த மாதிரி பேக்கிங் வேணுமோ பையர் சொல்கிறாரோ, ஃபாரின் பையர் சொல்கிறாரோ, அதே மாதிரி அந்த பேக்கிங் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர்டர் கொடுத்து அவங்க அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறாங்க சார். சூப்பர். அப்போ இதெல்லாம் ட்ராக் பண்ணி இந்த வணிக ஏற்றுமதியாளர் வந்து அவங்களோட லைசன்ஸ் ஐஇ கோடு மூலமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறத வணிக ஏற்றுமதியாளரோட ஒர்க்குங்க சார். சூப்பர் சார். அப்படிங்கும்போது அவங்களே டைரெக்டாகவே இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கலாங்க சார். அதிகமாக வேலையாட்கள் தேவையில்லைங்க சார். ஓகே சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறப்போ வந்து நம்ம சாப்பாடு விஷயங்களை பற்றி நிறைய பேசுகிறோம், அது மட்டும் நம்ம துணிமணிகள் பற்றி பேசுகிறோம். இப்போ தோல் இருக்குல்ல சார், தோல் மூலிமா பண்ணுற பொருட்கள் அதை வந்து சர்வதேச கண்காட்சிகள் எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி வரவேற்பு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் லெதர் ப்ராடக்ட்ஸ், தோல் பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தோல் பொருட்கள், தோல் காலணிகள், தோல் பைகள் என்று தோல் பொருட்கள் ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தோல் பொருட்களுக்கு இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளில் சர்வதேச கண்காட்சிகள், இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் நடத்தி வருகிறது. இந்த வெளிநாடுகளில் இந்திய அரசு நடத்தவுள்ள இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் சர்வதேச கண்காட்சிகளை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். கண்காட்சியின் பெயர் ஷியல் இந்தியா. கண்காட்சி நடைபெறவுள்ள இடம், கண்காட்சியின் பெயர் ஷூஸ் அண்ட் லெதர் ஃபேர். கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு வியட்நாம். கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி ஜூலை 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. அடுத்த கண்காட்சியை பற்றி விவரம். கண்காட்சியின் பெயர் குளோபல் சோர்சிங் எக்ஸ்போ. கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு ஆஸ்திரேலியா. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி ஜூன் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை. அடுத்த கண்காட்சி பற்றிய விவரங்கள். கண்காட்சி லெனா ஆப்பிள் ஃபேர். கண்காட்சி நடைபெறவுள்ள நாடு இத்தாலி. கண்காட்சி நடைபெறவுள்ள தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை. இந்திய அரசு ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளில் சர்வதேச கண்காட்சிகளை நடத்தி வருகிறது. அதேபோல் தோல் பொருட்கள், லெதர் ப்ராடக்ட்ஸ்க்கும் வெளிநாடுகளில் சர்வதேச கண்காட்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது.
தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்கள் வெளிநாடுகளில் நடைபெறவுள்ள சர்வதேச கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்டால் அமைத்து கலந்து கொள்வதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் தோல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். இந்த RCMC வாங்கிய பிறகு இந்திய அரசு நடத்தவுள்ள வெளிநாடுகளில் நடத்தவுள்ள சர்வதேச கண்காட்சிகளில் ஸ்டால் அமைத்து கலந்து கொள்ளலாம். அவ்வாறு ஸ்டால் அமைத்து கலந்து கொண்டால் இறக்குமதியாளர்களும் ஏற்றுமதியாளரும் நேருக்கு நேர் சந்தித்து ஏற்றுமதி ஆர்டர் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த சர்வதேச கண்காட்சிகளில் இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் நடத்தி வருகிறது. ஏற்றுமதியாளர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு ஏற்றுமதியாளர்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சிறப்பு இல்லையா? ஸோ கேட்டு பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் தொழிலதிபராகலாம். என்ன சார், இங்கே கார்மெண்ட்ஸ்க்கும் இங்கே கவர்மெண்ட் இங்கே திருப்பூர்லேயும் நடத்திட்டாங்க சார். ஓ சூப்பர். ஏப்ரல் அக்டோபர் மாதம் சார். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம வந்து வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம உறவினர்கள் யாராவது இருக்காங்க, அவங்க மூலியமா இதை பண்ணலாமா? அதை பற்றின தகவல் கொஞ்சம் கூடுதல் சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். ஏற்றுமதியாளர்களுக்கு அவர்களின் வெளிநாடுகளில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஏற்றுமதி செய்யலாம். இந்த வெளிநாடுகளில் வசிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களே இறக்குமதியாளர்களாக இருந்தால் அவர்கள் அந்த நாடுகளில் உள்ள வரவேற்புள்ள பொருட்களை அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஆனால் வெளிநாடுகளில் வசிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலையில் பணியில் இருந்தால் அப்போது அந்த நாடுகளில் உள்ள நல்ல இறக்குமதியாளர்களை தொடர்பு கொடுத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உறவினர்கள் நண்பர்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் பொழுது அந்த நாடுகளில் உள்ள இறக்குமதியாளர்களை நல்ல இறக்குமதியாளர்களாக விசாரித்து நல்ல ஏற்றுமதியாளர்களுக்கு தொடர்புபடுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. வெளிநாடுகளில் வசிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் புதிதாக ஏற்றுமதி தொழில் அங்கே இறக்குமதி தொழில் செய்வதற்கு ஆர்வம் இருந்தால் அந்த நாட்டில் உதாரணமாக மலேசிய நாட்டில் வசிக்கிறார் என்றால் மலேசிய நாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு ஐஇ கோடு வாங்க வேண்டும். இறக்குமதி நிறுவனம் தொடங்கி ஐஇ கோடு வாங்க வேண்டும். அந்த மலேசிய நாட்டில் வரவேற்புள்ள பொருட்களை இந்திய பொருட்களுக்கு இங்கே உள்ள ஏற்றுமதியாளரிடம் ஆர்டர் கொடுத்து இறக்குமதி செய்யலாம். ஏற்றுமதியாளர் உறவினர் நண்பருக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது ஏற்றுமதியாளருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இறக்குமதியாளரான அந்த நண்பர் உறவினர் இறக்குமதி செய்து அந்த மலேசிய நாட்டில் லாபம் சேர்த்து வியாபாரம் செய்யும் பொழுது அவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கப்போ வந்து வெளிநாட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கூட நம்ம இது பண்ணலாம் இல்லைங்களா? ஆனால் அவங்க வந்து அங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு ஐஇ கோடு அங்கே வாங்கணும். சூப்பர் சார். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன தோணுதா சார், இப்போ யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் விஷயம் பண்ணலாம் சார், அதை பற்றின சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள். குடும்ப தலைவிகள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், டாக்டர்கள், என்ஜினியர்கள், ஆடிட்டர்கள், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என்று அனைவரும் ஏற்றுமதி தொழில் செய்யலாம். பகுதி நேரமாக முதலில் ஏற்றுமதி தொழில் தொடங்கி ஏற்றுமதி தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைந்த பின் முழு நேர ஏற்றுமதி தொழில் செய்யலாம். அனைத்து தொழிலிலும் அனைத்து வேலைகளிலும் உள்ள அனைவருமே ஏற்றுமதி தொழில் செய்யலாம். சிறப்பு சார், சிறப்பு சார். எல்லா வேலையில இருந்துட்டு கூட அந்த வேலையை பண்ணலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, பெருசாக வரட்டும். ஏன்னா இங்கே சம்பாத்தியம் கம்மியாகிட்டே போகுது சார். நிறைய பேருக்கு வந்து ரெகுலர் இன்கம் இருக்கிறது இல்லை, நிறைய வேலைகள் இருக்கிறது இல்லை. நீங்களும் ஒரு முதலாளி ஆகிடுங்களேன், ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், இப்போ வந்து நிறைய தாவரங்கள் செடி கொடி பழங்களில் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கடல் சார்ந்த உணவுகள்லாம் இருக்குல்ல சார், கடல் மீன், அதை பற்றின விஷயங்கள் அண்ட் வந்து அதை பற்றி எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து எப்படி சார் என்னென்ன ஊர்லேருந்து போகுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்தியாவில் ஷீ ஃபுட் கடல் உணவுப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து இறால்கள், மீன், கருவாடு ஆகிய கடல் உணவுப் பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இறால்கள் மட்டுமே 50% அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து கடல் உணவுப் பொருட்கள் 2024-25 ஆண்டில் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, வளைகுடா நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெரைன்
ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். இந்திய அரசின் கடலோணு பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். ஏற்றுமதி செய்த பிறகு ஏற்றுமதியாளர்களுக்கு இந்திய அரசிடமிருந்து கடலோணு பொருட்கள் ஏற்றுமதிக்கு இந்திய அரசிடமிருந்து ஊக்கத்தொகை கிடைக்கிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் கடலோணு பொருட்கள் தேர்ந்தெடுத்து ஏற்றுமதி செய்யுங்கள், நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ சூப்பர் இல்லையா? ஸோ வந்து கடல் உணவுகளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா சார்? ஆனால் மீன் தான் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் மீனவர்கள்லாம் இருக்காங்களா சார்? சூப்பர். ஸோ அடுத்த விஷயம் என்ன சார், இந்த கடல் சார்ந்த உணவுகள் பற்றி பேசுகிறப்போ உணவுன்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வரும் சார். ஜங்க் ஃபுட்ஸுக்கெல்லாம் ஓஜி யாருன்னு பார்த்தா காளான். ஸோ காளான் எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். காளான் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் காளான் ஊட்டி, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு சாகுபடி செய்யப்படும் காளான் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பால் காளான், சிப்பி காளான், மொட்டு காளான் ஆகிய வகைகள் கொண்ட காளான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. காளான் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். காளான் ஏற்றுமதி செய்த பிறகு இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறது. வணிக ஏற்றுமதியாளர்கள் காளான் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர். ஸோ வந்து காளான் நல்லா வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து நல்லா வேல்யூ இருக்கு இல்லைங்களா சார்? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சார், நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் இருக்குல்ல சார் ஊர், அது ஒரு மான்சென்டர்லாம் கூட சொல்லுவாங்க. அது என்ன ரீசனுங்கலாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே வந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மான்சென்டராக இருந்தாலும் அங்கேருந்து எந்தெந்த ஊருக்கு சார் விமானம் மூலயமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பொருள்கள் போகுது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கோவை மாநகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மான்செஸ்டர் எதுக்காக அப்படின்னு இருக்கலைங்க சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அது வந்து பருத்தி, அங்கே பிறப்பிடமே பருத்தி விளையிற இடம், பிறப்பிடம் கோவை மாநகரம் சார். ஓகே சார். அதுவும் இப்பொழுது அதனுடன் பல ஆண்டுகளாக இந்த என்ஜினியரிங் பொருட்கள் அங்கே தான் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த வெட் கிரைண்டர்கள் மற்றும் என்ஜினியரிங் பொருட்கள் கோவை மாநகரில் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சார். இதனால் தான் கோவை மாநகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே சார், சூப்பர் சார். கோவை விமான நிலையத்திலிருந்து பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கோவை விமான நிலையம் தமிழ்நாட்டில் 2வது பெரிய விமான நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. கோவை விமான நிலையத்திலிருந்து காய்கறிகள், பழங்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், முட்டை மற்றும் முட்டை பவுடர் ஆகிய பொருட்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சிறப்பு சார், சிறப்பு சார், சூப்பர் சார். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ அந்த எண்ணெய்கள்லாம் இருக்குல்ல சார், எண்ணெய்கள்லாம் எப்படி, ஆயில்ஸ்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இயற்கை பொருட்களை கொண்டு 100% இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்பட்டு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ரசாயனம் கலக்காமல் இயற்கை பொருட்களை கொண்டு இயற்கையான முறையில் சாகுபடி செய்யப்படும் எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி தொழிலில் பேக்கிங் முக்கியமானது. பேக்கிங் அழகாக இருந்தால் வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் கவரும். எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் போது பிராண்ட் பெயர் இருக்க வேண்டும். பிராண்ட் பெயர் இருந்தால் அது வெளிநாடுகளில் உள்ள மக்களை எளிதில் சென்றடையும். எண்ணெய் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்ட் எக்ஸ்போர்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராகி RCMC வாங்க வேண்டும். எண்ணெய் ஏற்றுமதி செய்த பிறகு ஏற்றுமதி செய்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் இந்திய அரசிடமிருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கிறது. எண்ணெய் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சூப்பர்ல. ஸோ வந்து எண்ணெயெல்லாம் ஒரு ஏற்றுமதி பண்ணுவான்னு யோசிக்கிறப்போ எண்ணெய்க்கே ஒரு காலம் வரும், கொய்யால எனக்கு ஒரு காலம் வராது, அந்த மாதிரி பசங்க யோசிப்பீங்க. ஸோ அவன் எல்லாத்தையுமே இது நச்சது தான். ஏன்னா நீங்கள் வந்து ஊத்துக்குளிங்கிறது வந்து ஒரு எண்ணெய் நகரம் தானே சார். அதுவுமே இங்கே வந்து நிறைய வெண்ணெய், எண்ணெய், நெய் எல்லாமே பண்ணுறாங்க. ஊத்துக்குளி வெண்ணெய் நல்லா ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ். அப்புறம் இருக்கப்போ நம்ம திருப்பூர்ல இருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, பண்ணி பெரிய லெவலில் வந்துருங்க சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ வந்து வாழைப்பழம் சார், வாழைப்பழம் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதோட கூடுதல் தகவல், அதை எப்படி பயனுள்ளதாக மாத்துறது, அதை பற்றி சொல்லுங்க சார். வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு சாகுபடி செய்யப்படும் வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழம் வகைகள் நேந்திரம் வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம், செவ்வாழைப்பழம்,
பூவன் பழம் ஆகிய வாழைப்பழங்கள் சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள், வாழை இலை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அனைத்து பொருட்களுமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்ய அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்க வேண்டும். இந்தியாவிலிருந்து வாழைப்பழங்கள் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஐரோப்பிய நாடுகள், வளைகுடா நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வணிக ஏற்றுமதியாளர்கள் வாழைப்பழங்களை ஏற்றுமதி செய்யலாம், நல்ல லாபம் கிடைக்கும். சிறப்பு இல்லையா? ஸோ வாழைப்பழம் நல்ல பர்பஸ் இருக்காமா. அடுத்து கேட்கப்படுற கொஸ்டின் இருக்குன்னா பசங்களுக்கானது. எஸ் சார், இப்போ காத்தோட்டமா ப்ளஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறது லுங்கி தான் சார் யூஸ் பண்றாங்க. லுங்கி எங்க தயாரிக்கிறாங்க, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை பத்தி சொல்லுங்க சார். சரி, இந்தியாவில் லுங்கி சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் லுங்கி பவர்லூம் தறியில் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் தறியில் லுங்கிகள் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஈரோடு மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் லுங்கிகள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து 2024-25 ஆண்டில் லுங்கிகள் சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவிலிருந்து லுங்கிகள் ஏற்றுமதி ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. லுங்கிகள் ஏற்றுமதி செய்ய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பவர்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், இந்திய அரசின் தறி ஏற்றுமதி வளர்ச்சி கழகத்தில் கட்டண உறுப்பினராக RCMC வாங்கிக் கொள்ள வேண்டும். லுங்கி சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யலாம். லுங்கி ஏற்றுமதி செய்ய பிராண்ட் பெயர் இருக்க வேண்டும். லுங்கி ஏற்றுமதி செய்யும் வணிக ஏற்றுமதியாளர்கள் பேக்கிங் அழகாக இருக்க வேண்டும். லுங்கி நல்ல லாபம் தரக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். சிறப்பு சார், சிறப்பு சார், சிறப்பு சார். பாருங்க, டைம் போனதே தெரியல. நம்ம நிறைய கொஸ்டின் கேட்டோம், இப்போ டைமும் ஆயிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக விஷயங்கள் நிறைய பேசணும் இல்லையா சார்? ஷோ நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சிறப்பு சார், நல்லா இருந்துச்சு. சிறப்பு சார், சூப்பர் சார். இப்போ நம்மளோட ரமேஷ்குமார் சார் நம்ம கிளாஸ் எப்படி பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அது என்னென்ன டேட்ல எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் எப்போ போகுது, நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த லிஸ்ட்டையுமே இப்போ ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ தான் டிவி போடுறீங்க, நான் எல்லாரும் ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் நம்புறேன். அதை டைம் டேபிள் மட்டும் சொல்லிடலாம் சார், எப்போ இந்த வகுப்புகள்? ஆமாம் சார், ஓகே சார். நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன். ஏற்றுமதி பற்றி தேதி பயிற்சி வகுப்புலாம் நடத்தி வருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன, ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி, ஏற்றுமதி நிறுவனத்திற்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் IE கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் பற்றிய விவரங்கள், இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி, இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி, ஏற்றுமதிக்கு ஸ்பெஷல் பேக்கிங் செய்வது எப்படி, அரசிடமிருந்து ஊக்கத்தொகை வாங்குவது எப்படி, கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன். இந்த ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள். தேதி அட்டவணை: மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்தியுள்ளேன். மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரடி பயிற்சி வகுப்பு திருப்பூர் மாநகரில் நடத்த உள்ளேன். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. 28ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. நேரடி பயிற்சி வகுப்புக்கு தூரமான மாவட்டங்களில் வசிப்பவர்களும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு திருப்பூர் மாநகருக்கு வர முடியாதவர்களுக்கு ஏற்றுமதி பயிற்சி 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நடத்தி வருகிறேன். இந்த 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் பற்றி தேதி அட்டவணை: 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 21ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 23ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. இதற்கு அடுத்த பேட்ச் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 28ஆம் தேதி வியாழக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு, 30ஆம் தேதி சனிக்கிழமை ஆன்லைன் பயிற்சி வகுப்பு. நான் 3 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளும் நேரடி பயிற்சி வகுப்பின் குவாலிட்டி தரத்தில் தான் நடத்தி வருகிறேன். ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் கூகுள் மீட்டில் நடத்தி வருகிறேன். ஓகே, சிறப்பு. இன்னைக்கு நம்ம ஷோ நல்லாவே போச்சு. நிறைய விஷயம் கேட்டுக்கிட்டோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். பொதுவாக ஒரு கோடு ஒன்று சொல்லுவாங்க சார் எப்பயுமே. எப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒரு விஷயம் ஒரு கடையில் போய் வாங்கினா, அங்கே வாங்கினா மட்டும் தான் நல்லா இருக்கும்னா, இந்த உலகமே அந்த இடத்துக்கு தேடி போகும். அதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பூவை தேடி தான் வண்டு வரும், வண்டை தேடி பூ போகாதுங்கிற மாதிரி. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ள விஷயமா இருக்கும். இந்த நிகழ்ச்சி இப்போ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையே மாற்றிடலாம். நான் போய் சொல்ல விரும்பலை, ஆனால் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டைம் கிடைக்கிறப்போ கால் பண்ணி கேட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கால் அட்டன் பண்ணி நேரில் போய் பார்த்துட்டு
உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஒரு முதலீடு தான். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து முதலீடுங்கிறது லட்சமோ கோடியோ கிடையாது, நேரம் தான். நம்ம நேரத்தை எதில் செலவிடுறோமோ அதுதான் நம்மளுக்கு 1க்கு 2 2க்கு 4 அப்படி வரப்போகுது. ஸோ அதனால் பயனுள்ள விஷயங்களில் செலவிடுங்க உங்கள் நேரத்தை. இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நம்மளோட வழிகாட்டி, சிறப்பான ஒரு ஏற்றுமதி வழிகாட்டி நம்ம ரமேஷ்குமார் சார்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அடுத்த வீக்கும் வந்து பார்க்குறோம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளோட, சாரோட சுவாரஸ்யமான பதில்களோட. அது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் கிளம்புறேன். நான் உங்கள் விஜே பிளாக் கார்த்தி. இன்னைக்கான நாளை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நாளைக்கான நாள் கன்ஃபார்ம் செலிப்ரேஷன். நன்றி சார். SSTV நேயர்களுக்கு நன்றி. அச்சுக்கோங்க. ஏ முடிச்சிட்டோம்.